நான் உங்க நாகராஜ். பொதுவா ஆடி மாசத்துல எந்த விதமான சுபகாரியங்களும் செய்ய மாட்டாங்க. அம்மனுக்கு உகந்த மாசமா ஆடி மாதம் கொண்டாடப்படுது. இந்த ஆடி மாசத்துக்கும் கண்ணகிக்கும் நெருங்கிய தொடர்பு இருப்பதா ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அவரை சந்திக்கத்தான் நான் இப்ப போயிட்டு இருக்கேன். ஆடி மாதத்தில் சுபகாரியங்களை தவிர்ப்பது ஏன்? இன்னைக்கு சென்னையில் இருக்க யானன் அவர்களை நம்ம சந்திக்க போறோம். ஆடி மாசத்துல எந்த ஒரு நல்ல காரியங்களும் நடக்காததுக்கு பின்னாடி கண்ணகியோட ஸ்டோரி இருக்கிறதா சொல்றாரு. பின்னணியில் மறைந்திருக்கும் கண்ணகி வழிபாடு. இன்னைக்கு சென்னையில் இருக்க யானன் அவர்களை நம்ம சந்திக்க போறோம். இவர் கண்ணகி பத்தி ஒரு சில புத்தகங்கள் எழுதியிருக்காரு. முக்கியமா ஆடி மாசத்துல எந்த ஒரு நல்ல காரியங்களும் நடக்காததுக்கு பின்னாடி கண்ணகியோட ஸ்டோரி இருக்கிறதா சொல்றாரு. வாரத்துல 3 நாள் கண்ணகி வழிபாடு பண்றாரு. இந்த வழிபாட்டுல கலந்துக்க வர்றவங்களுக்கு வேப்பலை அடிச்சு அவங்களோட நெகட்டிவ் எனர்ஜியை வெளியே எடுக்கிறாரு. இன்னும் பல விஷயங்கள் இந்த வழிபாட்டுல பண்றாரு. இன்னைக்கு நம்ம கண்ணகி வழிபாட்டுல கலந்துக்கிட்டு கண்ணகி பத்தி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க போறோம். வாங்க. நான் யானன் இருக்கிற அபார்ட்மெண்ட்டுக்கு வந்ததும் அங்க இருந்தவர்கிட்ட இதுதான் யானன் இருக்கிற அபார்ட்மெண்டான்னு கேட்டு தெளிவுபடுத்திக்கிட்டேன். இவர்தான் யானன். கண்ணகிய வழிபாடு செஞ்சுக்கிட்டு வராரு. நான் இதுவரைக்கும் கண்ணகி கோவிலுக்கு போய் பார்த்ததில்ல. கண்ணகி எப்படி இருப்பாங்கன்னு கூட எந்த ஐடியாவும் இல்லை. அதனால யானனோட வீட்டுக்கு வந்ததும் முதல்ல கண்ணகியோட சிலைய பார்க்கணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன். பார்க்கறதுக்கு நம்ம மாரியம்மன் சிலை போலவே இருந்தது கண்ணகியோட சிலை. கூடவே ஒரு உடுக்கையும் கொஞ்சம் நீளமான வளைந்த அரிவாளும் சிலம்பும் இருந்தது. யானன் என்கிட்ட பேசும்போது தெளிவான தமிழ்ல நிதானமா ஒரு தமிழ்வாதியார் மாதிரி பேசினாரு. கண்ணகி அம்மனுடைய வழிபாட்டுக்கு இன்னைக்கு நீங்க வந்திருக்கிறீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. தமிழுக்கும் கண்ணகிக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு. அதனால இவர் தூய தமிழ்ல பேசுறது எனக்கு வியப்பா தெரியல. யானன் என்கிட்ட கேட்ட முதல் கேள்வி, தமிழ் தெய்வமான கண்ணகிய பத்தி தெரிஞ்சுக்க வந்திருக்கீங்க, வேட்டியை கட்டிட்டு வரக்கூடாதான்னு சொல்லி எனக்கு ஒரு வேட்டியை கட்டிக்க கொடுத்தாரு. அடுத்தது நான் உங்களை கவனிக்கும் போது நம்மளுடைய ஒரு தமிழ் தெய்வத்தை வணங்க வந்திருக்கிறீங்க, நீங்க வேட்டி கட்டிட்டு இருக்கணும் அப்படின்னு என் மனசுக்கு படுது. கண்டிப்பா. அதனால அந்த வேட்டியை நான் உங்களுக்கு தரேன். நீங்க அதை அணிஞ்சிக்கிங்க. அதுக்கு பிறகு பூஜையில் பங்கெடுங்க. மங்கள தேவி சரணம், பத்தினி தேவியை போற்றி. யானன் கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளா தொடர்ந்து ஆன்மீக தேடல இருந்திருக்காரு. சீனாவுல பிரபலமா இருக்கக்கூடிய தாவ் அப்படிங்கிற ஆன்மீக அமைப்பிலையும் சில ஆண்டு காலம் இருந்திருக்காரு. அதன் பிறகுதான் இவருக்கு குலதெய்வ வழிபாடு மேல ஒரு ஈர்ப்பு வந்திருக்கு. நாம இன்னைக்கு குலதெய்வமா வணங்கிட்டு இருக்கிற எல்லா சிறு தெய்வங்களும் ஒரு காலத்துல நம்முடைய முன்னோர்களா இருந்தவங்க தான். அவங்களுடைய ஆசீர்வாதம் இருந்தா தான் நமக்கு எல்லாம் கிடைக்கும்னு சொல்றாரு யானன். ஆக அந்த முன்னோர் வழிபாடு என்பது ஒரு குடும்பத்திற்கு அவசியம். அந்த ஒரு நம்ம குடும்பத்தில் ஒரு நல்ல நிலையில் நல்ல ஒரு உயர்ந்த வாழ்க்கை மேற்கொண்டு மறைஞ்சிருப்பாங்க. அவங்கள நம்ம நினைவு கூறுவது, ஒரு நன்றியை செலுத்துவது என்பது நம்முடைய வாழ்வியல் பண்பாட்டிலேயே அது வந்து ஒரு நம்மளுடைய வாழ்க்கையை அது ரொம்ப பண்படுத்த வைக்கும். அதே போல் குலதெய்வம் என்பது எல்லாருடைய பெரும்பாலான குடும்பங்களுடைய குலதெய்வங்கள் கிராமப்புற சிறு தெய்வங்களாகத்தான் இருக்கும். சிறு தெய்வ வழிபாடு செய்யாதே அப்படின்னா சொல்றது பெரிய தவறு. குலதெய்வங்களுடைய அனுமதி இல்லாமல், குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் இல்லாமல் எந்த ஒரு பெருந்தெய்வமும் எந்த ஒரு அனுகிரகத்தையும் செய்ய இயலாது. இப்படி முன்னோர் மற்றும் குலதெய்வ வழிபாட்டுல இருந்த யானன் ஒரு நாள் கண்ணகிய பத்தின தகவலை படிக்க தொடங்கி இருக்காரு. அப்பதான் அவருக்குள்ள சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. அதுல இருந்துதான் யானன் கண்ணகி வழிபாட்டை தொடங்கி இருக்காரு. நீங்க கண்ணகி அவங்களோட வழிபாட்டுக்கு எப்படி வந்தீங்க? நான் கண்ணகி அம்மன் குறித்து எனக்கு எதுவுமே தெரியாது. நான் சிலப்பதிகாரம் என்கிற ஒரு வரி அளவில் ஒரு கதை தெரியும், அவ்வளோதான். நான் ஒரு வெளியூர் பயணத்தில் இருக்கிற பொழுது ஒரு மாலை நேரத்தில்
கண்ணகி குறித்தான ஒரு செய்தியை படித்தேன். அதை படிக்கிற அந்த கணமே ஒரு மின்னல் போல எனக்குள்ள ஒரு உணர்வு, ஏதோ ஒரு புதிய ஆற்றல் நான் உணர முடிஞ்சது. அவங்க ஏதோ நமக்கு வேண்டியவங்க மாதிரி ஏதோ ஒரு சிலிர்ப்பையும் டக்குன்னு காட்டிடுது. அதுக்கு பிறகு நாங்கள் வீட்டுக்கு நான் வந்ததும் மனதாலே ஒரு ஆலயம் எழுப்பி நான் அன்றாடம் வந்து அம்மா உன் கோயிலில் விளக்கு ஏற்றியாச்சு, நான் உன்னை வணங்குறேன், இப்படியாக நான் மனதுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருந்தேன். அப்புறம் கொஞ்சம் காலம் போகும்போது வீட்டில் ஒரு சின்ன படம் ஒன்று கிடச்சிது, அதை வச்சு வழிபாடு செய்ய ஆரம்பித்தோம். ஒரு காப்பியத்தின் நாயகியா மட்டுமே பார்க்குற கண்ணகிய அதோட இன்னொரு பரிமாணமான தெய்வத்தன்மையோட இவர் பார்க்க தொடங்கி இருக்காரு. நம்ம கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சுக்கிட்டு வர கண்ணகியோட வழிபாட்டு முறைய பின்பற்ற தொடங்கி இருக்காரு. கண்ணகிய வழிபட தொடங்கினதும் இவருக்குள்ள பலவிதமான மாறுதல்கள் ஏற்பட தொடங்கி இருக்கு. நடக்க போறதையெல்லாம் முன்கூட்டியே அனுமானிக்கக்கூடிய ஒரு விசேஷ சக்தி தனக்கு கிடைச்சிருக்கிறதா சொல்றாரு யானன். இந்த கண்ணகி அம்மன் வழிபாடு காண பிறகு என்னுடைய வாழ்வியலில் நிறைய மாறுதல்களை நான் உணர்ந்துட்டேன். பெரும்பாலான சூழலில் வந்து நம்மளுடைய அனுமானங்களே நிகழ்வுகளாக இருக்குது. நம்ம இதுதான் நடக்க போகுதுன்னு நினைக்கிற விஷயம் நடக்குது. ஒருவரை பார்க்குற போது அந்த கணத்திலே சில விஷயங்களை நம்ம வந்து உணர்ந்துட முடியுது. இதெல்லாம் வந்து அந்த வழிபாட்டுக்கு பிறகான ஒரு விஷயமாக தான் எனக்கு தெரியுது. வாரந்தோறும் செவ்வாய், வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகள்ல யானன் கண்ணகிக்கு வழிபாடு நடத்துறாரு. வேப்பலையால அடிச்சு துர்சக்திகளை விரட்டுறாரு. நான் வந்திருக்கிற இன்னைக்கும் அப்படி கண்ணகிக்கு வழிபாடு நடத்துற நாள். இந்த பூஜையில கலந்துக்கிறதுக்காக நிறைய பேர் இங்க வந்திருக்காங்க. நானும் பூஜையில கலந்துகிட்டு அங்க நடக்க போறதையெல்லாம் பார்க்கறதுக்கு ஆர்வமா இருக்கேன். அங்க இருந்த எல்லாரும் பயபக்தியோட பூஜைக்காக காத்திருந்தாங்க. பூக்கள், எலுமிச்சம்பழம் மற்றும் வேப்பிலையால கண்ணகி சிலைய அலங்கரிச்சிருந்தாங்க. யானன் மனதார கண்ணகி சிலைய கும்பிட்டாரு. அடுத்ததா பூஜைகளை செய்ய தொடங்கினாரு. கண்ணகிக்கான வழிபாட்டு பாடலை பாடிக்கிட்டே சிலைக்கு பூக்களால அர்ச்சனை செய்ய தொடங்கினாரு. பொற்றொடி நங்கையே, பூம்புகார் பாவையே, சேயிலை தெய்வமே, கோமகள் குளமே. அடுத்ததா அங்க இருந்த உடுக்கையை எடுத்து அடிச்சுக்கிட்டே பாடத் தொடங்கினாரு. அணங்கே அம்மையே, அடந்தையே, குளமகளே, குடியே, இமையோர் இளங்குடியே. இப்ப நடந்துகிட்டு இருக்கிற பூஜையில செய்ய போற சில சடங்குகளுக்கும் கண்ணகிக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கு. கண்ணகி மதுரைய தீய கொண்டு தான் எரிச்சாங்க. அப்படி கண்ணகி மதுரைய எரிக்கும் போது எல்லாரையும் எரிக்கல, கெட்டவங்களை மட்டும்தான் அழிச்சாங்க. அந்த தீ சக்தியோட வடிவம். அதுல கெட்டதெல்லாம் அழிஞ்சு போயிடும்னு சொல்றாரு யானன். மதுரையை எரிக்கும் போது தீக்கு அதிபதியான தேவதை வந்து கேட்குது, அம்மாடி உன் உத்தரவு, யாரை எரிக்கணும், யாரை விடணும்? அறவோரை விடு, நல்லவனை விடு, தீயவனை விடாது. ஊரே ஒட்டு மொத்தமாக எரிச்சு காலி பண்ணு அப்படின்னு ஒரு ரவுடித்தனமாக அந்த அம்மா நடந்துக்கல. இந்த நேரம்லாம் விளக்கிடுப்பா, அவன்லாம் வந்து உயர்ந்த நிலையில் வாழ்ந்தவர்கள், நல்லவர்கள், உயிரினங்கள், இதெல்லாம் விட்டுடு. அங்கே வந்து ஏற்கனவே இந்த மாதிரி பொய், பித்தலாட்டம், ஃப்ராடு, இன்னொரு குடும்பத்தை கெடுத்தவன், இப்படியான ஆட்கள் இருப்பான். இது வரைக்கும் தண்டனையே பெறாமல் சமூகத்தில், இப்படியான ஆள்லாம் காலி பண்ணு அப்படின்னு சொன்னான். கண்ணகி சிலைக்கு எதிரில தரையில மஞ்சள் தடவி அது மேல குங்குமத்தால ஒரு முக்கோணம் வரைஞ்சிருந்தாங்க. ஒரு தூபத்துல நெருப்ப மூட்டி எரிய விட்டு அங்க போட்டிருந்த முக்கோணத்துல கொண்டு வந்து வச்சாங்க. இந்த இடத்துலதான் கண்ணகியோட சக்தி உருவாகுமா. யானன் உடுக்கையை அடிச்சுக்கிட்டே அந்த தீய சுத்தி வந்தாரு. தீ அணைஞ்சதும் அதுல மூலிகை பொருட்களை போட்டாரு. புகை வர தொடங்குச்சு. கண்ணகி சிலைக்கு முதல்ல ஆராதனை செஞ்சாரு. அடுத்ததா என்ன நிக்க வச்சு சுத்தியும் தூபத்தால புகை போட்டாரு. இப்படி செஞ்சா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் நீங்கிடுறதா நம்பப்படுது. யானன் அவர்கள் ஒரு தூபத்துல தேவதைகளுக்கு தேவையான மூலிகை தானியங்களை போட சொன்னாரு. அதுல இருந்து வர்ற புகையில எனக்கு ஆரத்தி காமிச்சாரு. இதன் மூலமா எனக்குள்ள இருக்க நெகட்டிவ் எனர்ஜி என்னை விட்டு வெளியே போயிடும் அப்படின்னு சொன்னார். அது மட்டும் இல்லாம தேவதைகளின் உத்தரவோட கண்ணகியே ஆசீர்வாதம் பண்றதா ஒரு நம்பிக்கை இருக்கு. சுமை ஒன்று சுமந்துக்கிட்டே இருந்தீங்க, உங்களுக்கு தெரியாத ஒரு சுமை உங்களோட சுமையிலேயே இருக்கு. அதை சுமந்ததுனால கனம் அதிகம் இருந்தது.
ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் பவர்ட் பை உதயம் பருப்பு வகைகள். இடைவேளைக்கு பின் தொடரும். ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் பவர்ட் பை உதயம் பருப்பு வகைகள் தொடர்கிறது. நான் இப்போ சென்னையில இருக்கிற பரங்கிமலையில இருக்கேன். யானன் அப்படிங்கிறவரை சந்திச்சு கண்ணகி பத்தியும் குலதெய்வ வழிபாடு முன்னோர் வழிபாடுகளை பத்தியும் பேசிக்கிட்டு இருக்கேன். ஆடி மாசத்துல சுபகாரியங்கள் செய்யாம தவிர்க்க காரணம் கண்ணகி தான் இவர் சொல்றாரு. நான் யானன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு விஷயத்தை பத்தி சொன்னாரு. ஆத்மாக்களை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். நல்ல ஆத்மா கெட்ட ஆத்மா இப்படி 2 வகை இருக்குன்னு கேள்விப்பட்டிருப்போம். ஆனா நல்லதும் செய்யாம கெட்டதையும் செய்யாம சும்மாவே இருக்கக்கூடிய சில ஆத்மாக்கள் இருப்பதா ஒரு புதுவிதமான தகவலை என்கிட்ட பகிர்ந்துகிட்டாரு யானன். அத ஷேடோ எனர்ஜின்னு சொல்றாரு. அத்தகைய ஆத்மாக்கள் அடுத்தவரை ஈஸியா பிடிச்சுக்குமா. அப்படி பிடிச்சவங்கள அது எதுவுமே செய்யாம அமைதியா இருக்குமா. அத்தகைய கண்ணுக்கு தெரியாத நம்ம மேல ஒட்டிக்கிட்டு இருக்கிற ஆத்மாக்களை இங்க நடந்துகிட்டு இருக்கிற பூஜையில இவர் வேப்பலையால அடிச்சு விரட்டுறாரு. சில மனிதர்களுக்கு ஷேடோ எனர்ஜின்னு ஒன்று இருக்கும். அவனோட நிழல் போல இன்னொன்று தொடர்ந்து கொண்டே இருக்கும். அப்போ அவன் வாழ்க்கையில் எப்பொழுதும் ஒரு கணத்தை உணர்வான். அடிக்கடி அப்படியே பெருமூச்சு விட்டுக்கிட்டே இருப்பான். எந்த காரியம் தொட்டாலும் நடக்கிறதே இல்லைங்க அப்படிமா. அது என்னென்னா, மரங்களில் ஒட்டுண்ணின்னு ஒரு உயிரினம் போய் ஏறிடும். அது அந்த மரத்தில் அதனுடைய சத்துலேயே வாழ்ந்துக்கிட்டு இருக்கும். அது மாதிரி சில நம்ம அந்த ஒரு கண்ணால் பார்க்க இயலாத சில ஆற்றல்கள், அது மனுஷனாகவும் இருக்கலாம், உயிரினங்களாகவும் இருக்கலாம், ஒரு நாய் பூனையினுடைய ஆத்மாவும் கூட இருக்கலாம். அது என்ன பண்ணும், அவனுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்காது. அதாவது இந்த பேய் பிடித்தல் அது மாதிரி சொல்கிறாங்களா, அது மாதிரிலாம் இருக்காது. அவன் எந்த தொந்தரவுமே கொடுக்காது. அவனோட 20-30 வருடங்கள் வாழ்ந்து கொண்டே இருக்கும். அவன் கோயிலுக்கு போனான்னா அவன் செருப்பை கட்டினோடனே அது வாசலில் நின்றுக்கும். அவன் கோயிலுக்கு போயிட்டு வந்தோடனே திரும்ப அவன் பின்னாடியே அது போயிட்டுருக்கும். ஸோ அந்த ஒரு ஷேடோ எனர்ஜியை நம்ம அதை அடிக்கும்போது அது டக்குன்னு அந்த இடத்துலேருந்து கொஞ்சம் நகரும். நீரடித்து நீர் விலகி திரும்ப சேர்ற மாதிரி அவனுடைய வலிமை குறைவாக இருக்கும்போது கொஞ்சம் காலம் கழித்து வேற ஒன்று அந்த இடம் காலியாக இருந்ததுன்னா அந்த வலிமை கம்மியாக இருந்தால் சேரம் வாய்ப்பு இருக்குது. அதனால் அதை அவ்வப்போது இந்த வழிபாடுகள் செய்கிறது நல்லது. பூஜையில அடுத்ததா நம்முடைய கண்ணுக்கு தெரியாம நம்ம உடலை ஒட்டிக்கிட்டு இருக்கிற ஆத்மாக்களை வேப்பலையால அடிச்சு விரட்ட போறாரு யானன். புகஞ்சிட்டு இருக்கிற தூபத்துல வேப்பலைய காட்டி என்ன சுத்தினாரு. என்னோட குலதெய்வத்தோட பேரையும் தாத்தா பாட்டியோட பேரையும் கேட்டாரு. மெதுவா வேப்பலையால என்னோட தலையில அடிச்சாரு. அடுத்ததா திடீர்னு என்னோட கழுத்தை பிடிச்சு இழுத்து குனிய வச்சு என்னோட முதுகுல வேகமா வேப்பலையால அடிச்சாரு. ஒரு நிமிஷம் என்ன சொல்றதுன்னு தெரியாம நின்னுகிட்டு இருந்தேன். எனக்கு அடுத்ததா இன்னொருத்தர் வந்தாரு. யானன் அவருடைய குலதெய்வத்தோட பேரையும் தாத்தா பாட்டி பேரையும் கேட்டாரு. அவரை வேப்பலையால சுத்திட்டு கொஞ்ச நேரம் கூர்ந்து பார்த்துட்டு ஒரு முடிவுக்கு அவர் மேல இன்னொரு ஆத்மா இருப்பதா சொல்லி வேப்பலையால அடிச்சா அது சரியாயிடும்னு சொன்னாரு. ஒரு பயம், பதற்றம், நடுக்கம் இருக்கு. ஒரு சுமை ஒன்று சுமந்துக்கிட்டே இருந்தீங்க. உங்களுக்கு தெரியாத ஒரு சுமை உங்களோட சுமையிலே இருக்கு. அதை சுமந்ததுனால கனம் அதிகம் இருந்தது, போயிடுச்சு. இன்னைக்கு அங்க வந்திருந்த நிறைய பேருக்கு வேப்பலையால அடிச்சு ஆசீர்வாதம் பண்ணாரு யானன். கடைசியா அந்த வேப்பலைய அங்கேயே ஒடிச்சு போட்டாரு. தொடக்கத்துல நாம குலதெய்வ வழிபாட பத்தியும் முன்னோர்களை வழிபாடத பத்தியும் பார்த்தோம். நாம நம்மோட முன்னோர்களை வணங்காம அவங்கள நினைக்காம இருந்தா பலவிதமான ஆபத்துகள் நமக்கு ஏற்படுமா? அப்படி நடந்த சில சம்பவங்களை தான் நாம இப்ப பார்க்க போறோம். இவங்களோட பேரு வள்ளி. இவங்களும் கண்ணகி வழிபாட்டுல இருந்துகிட்டு இருக்காங்க. இவங்களோட குடும்பத்தை ஒரு சாபம் துரத்தி இருக்கு. அந்த சாபத்தால இவங்களுடைய குடும்பத்துல பிறக்கிற பெண் பிள்ளைகள் நிம்மதியா வாழ முடியாம இருந்திருக்காங்க. இதற்கான காரணம் புரியாம வள்ளி தவிச்சிருக்காங்க. அப்பதான்
யானன் அந்த காரணத்தை கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காரு. வள்ளியோட பாட்டி விஷம் குடிச்சு தற்கொலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களோட மரணத்துக்கு வள்ளியோட அம்மா காரணமா இருந்திருக்காங்க. வள்ளியோட பாட்டி இறக்கும் போது விட்ட சாபம் தான் இதுக்கு காரணமா இருந்திருக்கு. எங்கள் அத்தை ஒருத்தவங்க பாட்டி, அவங்க வந்து எங்கள் குடும்பத்துக்காக ரொம்ப பாடுபட்டாங்க. அவங்களுக்கு எங்கள் அம்மா ரொம்ப தொந்தரவு கொடுத்து அவங்க விஷத்தை சாப்பிட்டு இறந்துட்டாங்க. அந்த பாட்டி விஷத்தை, கிருஷ்ணம்மா பாட்டின்னு அவங்க பேர். எனக்கு 10 வயசு அப்போ. அவங்க எலி மருந்தை குடிச்சிட்டு டம்ளர் கீழே போட்டது எல்லாமே எனக்கு தெரியும். சாமி வந்து ஆடுறவங்களெல்லாம் பார்த்தா எனக்கு பிடிக்காது. அவங்க வந்து இந்த மாதிரி சும்மா என்னமோ நரம்பு தளர்ச்சியில் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுவோம். எல்லாம் கொஞ்சம் பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு அது மாதிரி வந்திருந்துருக்கு. உங்களுக்கு சாமி எனக்கு வந்துருச்சு சாமி. யார் வந்தது? யார் அது? அது கிருஷ்ணம்மா பாட்டி. அந்த பாட்டியும் உங்க மேல? அந்த பாட்டியே என் மேலே வந்து தான் அந்த விஷத்தை குடித்தவங்க மஞ்சள் பால் கொடுங்கன்னு வாங்கி குடிச்சிருக்காங்க. எதுக்காக அப்படி? அந்த ஆக்ரோஷமாக இருக்கிறது வந்து அதுலேருந்து அமைதி ஆயிட்டாங்க. யானன் அந்த வீட்டுல பூஜை செஞ்சு அந்த ஆத்மாவை சாந்தப்படுத்தி இருக்காரு. வள்ளி அவங்களோட பாட்டிய வழிபட்ட பிறகு இப்பதான் நிம்மதியா இருக்கிறதா சொல்றாங்க. இப்போ தான் என்னுடைய பொண்ணைய இவங்க தம்பி கல்யாணம் பண்ணி ஆண் வாரிசு வந்திருக்கு. இந்த பாட்டியை கூப்பிட்டதுக்கப்புறம் ஐயா தான் வந்து, யானன் ஐயா தான் வந்து அந்த பூஜையெல்லாம் நடத்தி வீட்டில் குடும்பத்துக்கே கிராமம் காந்தாவனம்னு கிராமம் தஞ்சாவூரில் அங்கே வந்து நடத்தி நல்லபடியாக இருக்கும். யானன் கண்ணகி துணையோட பிரச்சனையில இருக்கிறவங்கள அதிலிருந்து மீண்டு வர உதவி இருக்காரு. இவங்களோட பேரு ஆர்த்தி. இவங்களுக்கு ஒரு மேஜர் ஆபரேஷன் நடந்திருக்கு. அந்த ஆபரேஷன் செஞ்சதுக்கு அப்புறம் கொடுமையான வேதனைகளை அனுபவிச்சிருக்காங்க. தற்கொலை செய்து கொள்ளும் அளவுக்கு மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்காங்க. அப்பதான் யானன் அவங்களோட வீட்டுல ஒரு பூஜையை செஞ்சிருக்காரு. அதுக்கப்புறம் தான் குணமானதா சொல்றாங்க ஆர்த்தி. எனக்கு வந்து ஒரு மேஜர் ஆப்ரேஷன். அது வந்து 2.5 months நான் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். சாப்பாடு தண்ணி எதுவுமே சாப்பிடக்கூடாது ஃபார் 2.5 months. எல்லாமே வந்து ஒரு டியூப் வழியாக தான் எனக்கு சாப்பாடு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அந்த சமயத்தில் வந்து கிட்டத்தட்ட எவ்ரி 1 hour once நான் அழுதுகிட்டே தான் இருப்பேன். அவ்வளோ ஒரு சஃபரிங்கில் இருந்தேன். சம்டைம்ஸ் சூசைட் பண்ணிக்கலாமான்னு கூட தோணும். அந்த அளவுக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருந்தது. நானே நிறைய வாட்டி அழுதுருக்கேன். ஸோ அப்படி அழுகிற ஒரு தருணத்தில் தான் என்னுடைய பெரியம்மா வந்து ஓகே உனக்கு மாரல் சப்போர்ட் தேவைப்படும்ன்றது மாதிரி அவங்க வந்து யானன் சாரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. என்ன பண்ணாரு ஆக்சுவலாக? அவர் வந்து உங்க வீட்டுக்கு வந்து அவர் ஒரு பூஜை பண்ணாரு. அந்த பூஜை ரொம்ப ஒரு எளிமையான பூஜையாக இருந்தது. அவர் வந்து இது வாங்கணும் அது வாங்கணும் அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் இட் வாஸ் அ சிம்பிள் பூஜை. ஆனால் அவர் அந்த பேசின விதம் அவர் பண்ண பிறகு ஒரு 2-3 daysலேயே வந்து ஐ குட் see the difference. I came back to normal where I could நான் தண்ணி குடிக்கிறதுக்கு வந்து இம்மீடியட்டாக ஒரு 2-3 daysல வந்து நடந்துச்சு. அது வந்து நிச்சயமாக அருளால் தான். கண்ணகிக்கான ஆலயங்கள் வந்து பல இடங்களில் மாறி போனது தான். இது வந்து நான் எதுவும் புதுசாக சொல்லலை. இது வந்து மாப்போசி சொல்லியிருக்கிறாரு, நிறைய பேர் அதை எழுதிட்டாங்க. ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் பவர்ட் பை உதயம் பருப்பு வகைகள். இடைவேளைக்கு பின் தொடரும். ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் பவர்ட் பை உதயம் பருப்பு வகைகள் தொடர்கிறது. சென்னையில இருக்கிற பரங்கி மலையில இருக்கேன். கண்ணகி வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருக்கிற யானனை சந்திச்சு பேசிக்கிட்டு இருக்கேன். கண்ணகி பத்தின நிறைய தகவல்களை சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஷேடோ எனர்ஜின்னு ஒரு புது விஷயத்தை பத்தி எல்லாம் இவரு சொல்லிக்கிட்டு இருக்காரு. கண்ணகிய வழிபடுறவங்கள என்னைக்குமே அவ கைவிட மாட்டான்னு தீவிரமா நம்புறாரு யானன். கண்ணகிய பத்தி பேசிக்கிட்டு இருக்கும்போது நிறைய புது புது தகவல்களை சொல்லிக்கிட்டே இருந்தாரு. அதுல என்ன அதிர்ச்சி அடைய வச்ச தகவலும் இருந்தது. தொடக்கத்துல நிறைய இடங்கள்ல கண்ணகிக்கு கோவில் இருந்திருக்கு. கண்ணகியோட புகழ் பரவ பரவ சாமானிய மக்கள் நிறைய பேரு வழிபட தொடங்கி இருக்காங்க. அதன் பிறகுதான் கண்ணகி கோவில்களுக்கு வேறு வேறு பெயர்கள் வச்சிருக்காங்க. கண்ணகி கோவில்ல வேறு சாமிகளோட சிலைகளும் வைக்கப்பட்டதற்கான ஆதாரங்கள் இருப்பதா சொல்றாரு யானன். ஒரு அரசனே அந்த அம்மா காலி பண்ணிட்டுங்கிறப்ப அந்த அம்மாவனுடைய வழிபாடு பெருகும்போது தெரிஞ்சோ தெரியாமல நம்மளை சார்ந்திருக்கிறவன் செய்கிற தப்புக்கெல்லாம் நம்ம பலியாயிட வேண்டியிருக்கும் போல இருக்கேங்கிற ஒரு அச்சம் ஆட்சியாளர்களுக்கு வருது. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த கண்ணகி அம்மன்கிற ஒரு பெயரை மெல்ல மெல்ல அங்கங்கே மாற்றுறாங்க. வேறு வடிவங்கள் கொடுத்துக்கிட்டே வராங்க. அந்த ஆட்சியாளர்கள் என்ன பண்ணாங்க, அரசர்கள் வந்து இது மாதிரி என் கனவுல வந்து பார்வதி சொன்னாங்க, அங்கே வந்து அந்த கோயிலில் வந்து இதை மாற்றிட்டு நான் மூலஸ்தானத்தில் இருக்கிறேன், அம்மா வந்து
ஓரத்தில் இருக்கட்டும் அப்படின்னு சொன்னாங்க. அரசருக்கே கனவு வந்தது, அதனால் மாற்றணும். அப்படி தான் மதுரையில் நடந்தது. அப்போ எல்லா பெயர்களுமே வந்து மாற்றப்பட்டது தான். கண்ணகிக்கான ஆலயங்கள் வந்து பல இடங்களில் மாறி போனது தான். இது வந்து நான் எதுவும் புதுசாக சொல்லலை. இது வந்து மாப்போசி சொல்லியிருக்கிறாரு. நிறைய பேர் அதை எழுதிட்டாங்க. நிறைய பேர் இங்கே இதெல்லாம் முன்னாடி கண்ணகி ஆலயங்களாக இருந்தவை அப்படின்னு பதிவே இருக்கு. இன்னைக்கும் கிராமங்கள்ல பரவலா மாரியம்மனை வழிபடுறாங்க. இதுவும் கண்ணகியா இருக்கலாம்னு நம்பப்படுது. தனக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்காக கண்ணகி மதுரைய ஆடி மாசம் தேய்பிறை வெள்ளிக்கிழமை எரிச்சிருக்காங்க. கண்ணகியோட கோபத்தை குறைக்கத்தான் ஆடி மாசம் கூழ் வார்க்கப்படுது. அதனுடைய நினைவாத்தான் தீமிதி திருவிழா நடத்தப்படுவதாகவும் சொல்றாரு யானன். ஒரு ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை தேய்பிறையில் தான் மதுரை எரிச்சாங்க. இது வந்து சிலப்பதிகாரத்தில் அந்த 4 நட்சத்திரத்தோட சரியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆடி மாதம் அவங்க மதுரை எரித்ததுனால இந்த ஆடி மாதத்து வெள்ளிக்கிழமைகள் ரொம்ப பக்திக்குரியதாக மாறுனுச்சு. வெள்ளிக்கிழமை வந்து அந்த கண்ணகியினுடைய நினைவு ஏற்பட்டு இன்றைக்கி தானே எரிச்சா அப்படின்னு சொல்லி அன்றைக்கி எல்லாரும் தலைமொழிக்கு பயபக்தியோட பக்தியாக நடந்துக்கிட்டாங்க. எல்லா வெள்ளிக்கிழமையும் அப்படி ஆனது. இந்த ஆடி மாத வெள்ளிக்கிழமையில் என்ன செஞ்சாங்க, அவள் வயிறு எரிஞ்சு சாபம் கொடுத்தா இல்லையா, அந்த வயிறு குளிரணும் அப்படிங்கிறதுக்காக கூழ் வாய்ச்சி ஊற்றுனாங்க. கூழ் வார்த்து ஊற்றுவது, பானகம் கொடுப்பது, இப்படியான நிகழ்வுகள்லாம் பின்னாடி தொடங்குனுச்சு. மதுரையை எரிக்கும் போது அவள் வந்து ஒரு ஊரையே தேவையில்லாமல் அழிக்கலை, தேவையில்லாமல் எதுவும் இது பண்ணல. அந்த நிகழ்வுனுடைய ஒரு தொடர்ச்சி தான் தீமிதி திருவிழாக்கள் வந்து அம்மன் ஆலயங்களில் ஏற்பட்டது. இந்த மாதிரி அந்த நிகழ்வின் பொழுது அந்த தீயை கடந்து வருது, நல்லோர் கடந்து வருகிற ஒரு நிகழ்வாக அது ஏற்பட்டது. கண்ணகி மதுரைய ஆடி மாசம் எரிச்சதால தான் அந்த மாசத்துல எந்த விதமான சுபகாரியங்களும் செய்யாம தவிர்க்கப்படுது. அது மாதிரி ஆடி மாதத்துல வந்து திருமணங்கள் செய்யறதில்லை. அம்மா வந்து துயரமுற்று இருந்த மாதம் என்பதால் ஆடி மாதத்துல கணவன் மனைவி வந்து பிரித்து வைக்கப்பட்டார்கள், புதுமண தம்பதியர்கள். அது சித்திரையில் வந்து குழந்தை பிறக்கும், வெயில் காலம் அப்படின்னு ஒரு காரணம் சொல்லப்பட்டாலும் அந்த கண்ணகி அம்மா துயரமான ஒரு மாதத்தில் கணவனை இழந்த மாதம், அந்த மாதத்தில் புதுமண தம்பதிகள் மகிழ்ந்து கொள்ள வேண்டாமே அப்படிங்கிறது தான். ஆக அந்த ஆடி மாதம் முழுக்க ஒரு வழிபாட்டுக்குரிய மாதமாக மாறினதுக்கு முழுக்க கண்ணகி தான். உண்மையிலேயே இங்க வந்து இவரை சந்திச்சு பேசினது கண்ணகி பத்தின நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க முடிஞ்சது. இதே போல வேற ஒரு அமானுஷ்யமான நிகழ்வுல நான் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஏழு மலைகள் ஏறினால் மட்டுமே பார்க்கக்கூடிய அரிதான காட்சி. வெள்ளியங்கிரி மலையில் ஒளியாக வரும் சிவ தரிசனம். வெள்ளியங்கிரி மலையில சிவ தரிசனம் தான் ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. சிவன் தான் ஒளி ரூபமா காட்சி தராரு. சிலிர்க்க வைக்கும் வீடியோ பதிவுகள் 3வது கண் எக்ஸ்க்ளூசிவ். நீங்களும் இந்த திகில் பயணத்தில் கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பு. 3வது கண் டிவி ஷோ என்ற Facebook பக்கத்தில் எங்களோடு இணைந்திடுங்கள். உங்களது அமானுஷ்ய அனுபவங்களை பதிவு செய்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறும் வாய்ப்பை பெறுங்கள்.